வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் மசாலா பண்ண போறோம். மஷ்ரூம், பட்டாணி, அப்புறம் பொட்டேட்டோ போட்டு இது மூணும் போட்டு ஒரு சைட் டிஷ் மாதிரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் கடாய் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடான பிறகு ஆயில் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் மட்டும் ஒரு 3 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாடை போயிட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நான் மீடியம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம். இப்படியே கட் பண்ணிருக்கேன். நான் 2 இதுல போட்டுக்கலாம். இதோடவே நான் மஷ்ரூம் கூட கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் வதக்கிக்கலாம். இது வறுபடும் போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கூட சேர்த்துருக்கேன். தேவைன்னா லாஸ்ட்ல போட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, உப்பெல்லாம் போட்ட பிறகு நல்லா கலரி விட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு தம்லயே சிம்ல வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்க. நம்ம எதுவும் தண்ணி விடல. இந்த மஷ்ரூம்ல காய்கறில இருக்கிற தண்ணியே வெளியே வந்திருக்கு. சிம்ல தான் இருக்கு. இப்போ இதுல வெறும் மிளகாத்தூள் நான் சின்ன ஸ்பூன் தான் அளவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது சிக்கன் மசாலா, இது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட சேர்த்து கட்டி தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்.
ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் நான் விடுறேன். எல்லாமே வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் தம்ல போட்டு நமக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. சிம்லேயே வச்சிடணும். இந்த அளவுக்கு திக்கா வந்திருக்கு. இப்போ வந்து ஒரே ஒரு ஏலக்காய் 2 லவங்கம் வந்து தட்டி நான் இதுல போடுறேன். இதோட சேர்த்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஆயில் கூட பாருங்க சைட்ல வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப தண்ணி ஊத்திக்காதீங்க, கிரேவி நல்லா இருக்காது. இப்போ வந்து நெய் வந்து நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூன்ல. எம்மியா ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு செய்யறேன். இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ஈவன் பூரி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த டிஷ் எல்லாருக்கும் பிடிக்கும். மஷ்ரூம் நிறைய கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொடுக்கும் போது பசங்க சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.